வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்காமல் இந்த மாதிரி சூப்பரான ஆனியன் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 150 கிராம் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு, அப்புறம் 25 கிராம் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இது எண்ணெயிலே வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஆனியன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை. அதுக்கான லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கினோடனே இப்போ மசாலா பவுடர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகா பொடி, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்றப்போல் மிளகா பொடி போட்டுக்கோங்க.